السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனின் ஆரம்ப கட்டமாக அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவில் தன்னை புகழ்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு இரட்சகனாய் ரப்பாக இருக்கின்றேன் என்று இறைவன் சொல்கிறார். அப்படி அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்கின்ற பொழுது அர்-ரஹ்மானுர் ரஹீம் என்ற தன்னுடைய பண்பை, அடியார்களின் மீது கருணை ரஹ்மத்தை பொழியக்கூடியவர் என்று சொல்கிறார். நிறைய பண்புகள் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. குற்றங்களுக்கு தண்டிக்கக்கூடியவன், அல்-கஹார் அடக்கி ஆள்பவன், நிறைய பண்புகள் இருந்தாலும் ஏன் இறைவன் இந்த ரஹ்மானுர் ரஹீம் என்ற பண்பை இறைவன் பொருட்படுத்த வேண்டும் என்றால், கனிமானவர்களே, அல்லாஹ் அடியார்களுக்கு ரஹ்மத்தை, இரக்கத்தை பொழிவதை, இரக்கம் காட்டுவதை தன் மீது இறைவன் அவசியமாக்கி கொண்டதால் ஃபஸலில் சொல்லக்கூடிய செய்தி. எனவே அல்லாஹ் ரஹ்மத்தை முற்படுத்துகிறார் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறதே, நல்லோர்கள் தீயோர்கள் பாவிகள் ஏன் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நிராகரித்து வாழக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் சமமாக தன்னுடைய அருளை, கருணை இறைவன் பொழிகிறார். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மன்னராக இருந்தவர்கள், ஈராக்கில் ஒரு பகுதியை ஆட்சி செய்தவர்கள். ஆனால் இறைவன் மீது உண்டான காதலால் அவர்கள் அரசாட்சியை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். ஒரு நாள் இப்ராஹிம் அத்ஹம் அவர்கள் காட்டின் வழியாக நடந்து செல்கின்ற பொழுது ஒரு ஆறு ஒன்று குறுக்கிடுகிறது. இந்த ஆற்றிலே ஒரு முதலை கரையோரமாக வந்து அமர்கிறது. ஒரு தேன் அந்த ஆற்றை நோக்கி செல்கிறது. இதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அந்த தேன் அந்த முதலையின் மீது ஏறி அமர்கிறது. அமர்ந்து அந்த முதலை அந்த தேனை அக்கறை கொண்டு சென்று விடுகிறது. இதையெல்லாம் இமாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். அக்கரை ஓரத்திலே மது போதையில் சுய நிலையில் என்று ஒரு மனிதர் கீழே விழுந்து சூழ்ந்து கிடக்கிறார். ஒரு பாம்பு அவரை கொத்துவதற்காக தயாராக இருக்கின்றது. ஆனால் இந்த தேன் சென்று அந்த பாம்பை கொட்டியதால் அந்த பாம்பு இறந்து விடுகிறது. உடனே இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அந்த மனிதனிடத்தில் சென்று அவரை எழுப்பி நடந்த நிகழ்வை விளக்கமாக சொல்லுகிறார்கள். அவரை விசாரப்படுத்தி இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுக்கு நீங்கள் மாறு செய்து ஒரு வாழ்வை நீங்கள் வாழ்கிறீர்கள், குற்றம் புரிகிறீர்கள். இருப்பினும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் உங்களை விட்டு தடுப்பதற்கு அல்லாஹ் தடுக்காமல் இல்லை, இறைவன் அதை தடுக்கின்றான் என்ற அந்த நிலையை சொல்ல பொழுது அந்த மனிதர் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. செய்த குற்றத்திற்காக அவர் தௌபா செய்கின்றார். அவர் நல்லடியாராக மாறினார் என்பது வரலாறு. கணிதத்திற்குண்டான எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பார்வை என்பது நிச்சயம். ஷைத்தானுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பார்வை இருக்கிறது. அல்லாஹ் ஷைத்தானை மாறு செய்த பொழுது, அல்லாஹ் அவனை விரட்டி அடித்த பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார். ரப்பி அன்சிர்னி இலா யௌமி யுபஅஸூன், இறைவா கியாமத் வரை எனக்கு அவகாசம் தர வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் ஷைத்தானுக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைத்து இந்த ஒரு கோரிக்கை இறைவனிடத்திலே வைக்கின்றார். ஏனென்றால் அவன் மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியனாய் இருந்தவன். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகம் பெற்றதால், அவருடைய ரஹ்மத்தின் மதிப்பை, அந்த கணத்தை உணர்ந்ததால் இது போன்று கேட்கின்ற பொழுது இறைவன் அவனுக்கு கியாமத் வரை அவகாசம் கொடுத்தான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. கணிதத்திற்குள்ளானவர்களே, ரஹ்மத்தின் பிரமாண்டத்தை குர்ஆன் அழகாக பேசுகிறது. இந்த ரஹ்மத்தி வஸிஅத் குல்ல ஷை, உலகத்தில் அனைத்து வஸ்துக்களையும் விட, அனைத்தையும் விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது பிரமாண்டமானது. அனைத்தையும் ரஹ்மத் சூழ்ந்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால், அந்த கருணையால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலம்மா கதல்லாஹுல் ஸல்க, அல்லாஹ் படைப்பிடங்களை படைப்பதற்கு தீர்மானித்த பொழுது
கதப கிதாபன், ஒரு அல்லாஹ் ஒரு ஏட்டை எழுதுகிறான். வஹுவ இன்னஹு ஃபௌக அர்ஷிஹி, அதை எழுதிவிட்டு அரிசி மேலாக அந்த ஏட்டை வைத்தான். அந்த ஏட்டிலே எழுதியிருந்தது இன்ன ரஹ்மதி சபபத் கதபி, என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது என்னுடைய கோபத்தை குந்திவிட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஏட்டிலே இது போன்ற ஒரு வசனத்தை இறைவன் எழுதியிருந்தான். ஏனென்றால் மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு இறை நிராகரிப்புகளுக்கு அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் அழித்திருக்கலாம். அதையும் ஒரு வசனம் தெல்ல தெளிவாக சொல்கிறது. வலவு யுஆஹிதுல்லாஹு நாஸ பிதுல்மிஹி மா தரக அலா தஹரிஹா மின் தாபத்தி, நீங்கள் செய்யக்கூடிய அநீதத்திற்கு அல்லாஹ் உங்களை பிடித்தானேயானால் பூமியின் மேற்பரப்பிலே எந்த ஒரு உயிரினமும் இஞ்சாத என்ற கடுமையான எச்சரிக்கை இறைவன் பதிவு செய்கிறார். என்றாலும் கூட ரஹ்மத்தின் கருணையின் காரணமாக நமக்கு இறைவன் அவகாசத்தை, கால தாமதத்தை, மன்னிப்பை வைத்திருக்கின்றார். கணியத்தை குறித்தார் அல்லாஹ் நல்லடியார்களே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் 100 ரஹ்மத்தை தனக்கென வைத்திருக்கின்றார். இந்த 100 ரஹ்மத்தில் ஒரு ரஹ்மத்தை மாத்திரம் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தியதால் அந்த ரஹ்மத்தின் காரணமாக உயிரினங்கள் அனைவரும் தங்களுக்கு மத்தியிலே அன்போடு நடந்து கொள்கிறது. இல்லை என்றால் மிருகத்தனமான ஒரு நடைமுறை அணுகுமுறை இருந்திருக்கும். பிஹா யராஹமூன, அவர்கள் ஒருவருக்கொருவர் கருணையோடு பார்த்துக் கொள்கிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். மேலும் சொன்னார்கள் நபி அவர்கள், காட்டில் உண்டான ஒரு கொடிய விலங்கு தன் குட்டியின் மீது கருணை காட்டுவதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணியத்திற்கானவர்களே, ஒரு முஃமினுடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது ஆளுமைக்குரிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவன் ஈருலகிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அந்த கருணையை ஆசிப்பதும் அதை ஆதரவு வைப்பதும் இருக்கிறது. இதனால் ஈமானினுடைய ஒரு வெளிப்பாடு தான். தக்குவான இறை எச்சமாக இருக்கலாம், ஹிதாயத் என்ற நேர்வழியாக இருக்கலாம். இது அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அந்த கருணை தான். ரஹ்மத் கருணை மட்டும் இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் அங்கீகாரமற்றதாக, ஒன்றும் இல்லாததாக அது மாறி போய்விடும். சொன்னார்கள் நபி அவர்கள், புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது, லை யுத்கில அஹதன் மின்கும் அமலுஹு மினல் ஜன்னah, நீங்கள் செய்யக்கூடிய அமல் ஒருபொழுதும் உங்களை சுவனத்திலே அது நுழைக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியவில்லை. நபியிடத்திலே கேட்கின்றார்கள், யார் சொல்லலாம், உங்களுக்கும் இது கிடைத்தானா? நபி சஹாபாக்கள் கேட்ட பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் இதே கிடைத்தான். இதை சொன்னார்கள் நபி அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ரப்பனி அல்லாஹுவின் ஃபضل வ ரஹ்மதி, என்றாலும் அல்லாஹ் ரஹ்மத் அருள் என்ற போர்வையால் என்னை போர்த்தினாலே தவிர நானும் அதிலிருந்து தப்பிப்பேன் என்றார்கள் நபி அவர்கள். கணியத்துக் கொள்கிறார்களே, நம்முடைய அமல்கள் இருக்கின்றதே, இபாதத்துகளாக இருக்கட்டும், நற்காரியங்களாக இருக்கட்டும், அதன் மூலியமாக நமக்கு அங்கீகாரம் என்பது இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த அமல்களை நாம் செய்கின்றோம், நற்காரியங்களை செய்கின்றோம் என்ற ஒரு புரிதல் நம்மிடத்தில் வர வேண்டும். ஏன்னு சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அந்த கருணை பார்வை மட்டும் இல்லை என்றால், ஃபலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன், அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை இல்லாமல் போனால் நஷ்டவாளிகளாக, ஒன்றும் இல்லாதவர்களாக மனித சமூகம் மாறி போயிருக்கும் என்று இறைவன் சொல்கிறான். வச்சோரத்திலே வலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லத்தபஅதும் ஷைத்தான், இறை அருள் இல்லை என்றால் ஷைத்தானை நீங்கள் பின்பற்றி இருப்பீர்கள், வழிகேட்டு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்று இறைவன் சொல்கிறான். கணியத்துக்கு குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குறிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறதே யாருக்கும் கிடைக்கும் என்பதை இறைவன் சொல்கிறான். இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், நல்லோர்களுக்கு, சாலிஹீன்களுக்கு தான் நாளை வறுமையிலே அல்லாஹ்வுடைய நியாமத் இருக்கிறது, அவருடைய கருணை இறக்க பார்வை இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான். அந்த ரஹ்மத்தை பெறக்கூடிய மேல்மக்களாக அல்லாஹ்வை ஆக்கிரமிக்க புரிய வேண்டும். நிறைய வழிகளை இமாம்கள், இறைநேச செல்வர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். இணைந்து குறித்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பிரமாண்டத்தை உருவாக்கி கொண்டு வாழக்கூடிய மேல்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரமிக்க புரிவானா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.